அடியார்களே, கோமாதா என்று அழைக்கின்ற பசுவின் உடலில் முக்கோடி தேவர்கள் வசிப்பதாக ஐதீகம். எங்கள் பகுதியில் பல பசுமாடுகள் உள்ளன. அடியேன் தவறாமல் அமாவாசை மற்றும் நினைத்த நேரத்தில் அடியேன் அந்த பசுக்களுக்கு அகத்திக்கீரை, வாழைப்பழம் வாங்கி கொடுத்து குடும்பத்துடன் மனமகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நமது குடும்பத்தில் ஏதாவது குறைகள், பிரச்சனைகள் இருந்தால் நாம் ஜோசியரிடம் சென்று கேட்டால் அவர்கள் உங்களுக்கு இந்த பிரச்சனை தீர வேண்டும் என்றால் பசுவுக்கு உணவு கொடுங்கள் என்று சொல்வார்கள். அல்லது நமக்கே கூட சில நேரங்களில் அந்த எண்ணம் வரும், பசுவுக்கு உணவு கொடுக்கலாம் என்று எண்ணம் வரும். ஆக இந்த அடியார்கள் நாம் எங்கு சென்று பசுவை தேடுவது, எப்படி உணவு கொடுப்பது என்று சிரமத்தில் இருக்கின்ற அடியார்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த பதிவை காணுங்கள். எங்கள் பகுதியில் பல பசுமாடுகள் உள்ளன. தாங்கள் அடியனுக்கு ஃபோன் அல்லது வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். தாங்கள் பசுவிற்கு உணவாக கொடுக்கின்ற பணத்தை நீங்கள் நினைக்கின்ற உணவை, அகத்திக்கீரை, வாழைப்பழம் வாங்கி கொடுத்து அதை பசுவிற்கு கொடுத்து அதை வீடியோவாக எடுத்து பிரார்த்தனை செய்து உங்களுக்கு அனுப்புகின்றேன். அதை பார்த்து மனமகிழ்ச்சி அடையுங்கள். இந்த செயலை செய்தால் உங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற அனைத்து பிரச்சனைகளும், குறைகளும் நீங்கி கோமாதா, அதாவது பசுவின் ஆசீர்வாதத்தால் சிறப்பாக வாழ்வீர்கள். அதனால் முடிந்தால் தாங்களே பசுவுக்கு உணவு கொடுங்கள். முடியாதவர்கள் இந்த செயலை செய்யுங்கள். இந்த பதிவு நன்றாக இருந்தால் நண்பர்கள், உறவினர்களுக்கு பார்வையிட செய்யுங்கள். அனைவரும் கோமாதா என்று அழைக்கின்ற பசுவிற்கு உணவு அளித்து அவர்களும் குடும்பத்துடன் மனமகிழ்ச்சியாக வாழட்டும். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம், திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.